என்னை ஈன்ற தாய்க்கும் என் தாய்நாட்டிற்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் தலைமுறையின் தமிழ் தாத்தா நடுவர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற பேச்சாளர்களே, கல்யாண மாலையின் மார்கண்டேயன் திரு மோகன் ஐயா அவர்களே, திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, செவிக்கு சிறிது உணவிட வந்திருக்கும் என் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா, என்னுடைய இனிய நண்பர் இங்கே வந்து புலம்பிட்டு போனார். அவங்க அம்மா கையில் தண்ணியை வைப்பாங்களாம், இன்னைக்கு அவங்க மனைவி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்களாம், நாளைக்கு என் பிள்ளை என்ன செய்வா அப்படின்ட்டு புலம்பிட்டு போயிருக்கிறாரு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு பதில், அன்னைக்கு உங்கள் அம்மா என்ன வேலைங்க செஞ்சாங்க? இன்னைக்கு உங்களுடைய மனைவி உங்களின் சுமையை தோள் கொடுத்து தூக்கி கொண்டிருக்கின்றாங்க. சம்பளத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கின்னு அதுல வசதி வாய்ப்புகளை வாங்கிக்கின்னு இன்னைக்கு வந்து எனக்கு மனைவி சரியில்லை புள்ள சரியில்லைன்னு சொன்னா இது நியாயமா? என்னையா அழுகிறீங்க? ஆமா, வெரி சாரிங்க நண்பரை, வெரி வெரி சாரி. அடுத்தது ஐயா, நான் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா அந்த குடும்பத்தில் அந்த அமைப்பு முறை நமக்கு பல்கலைக்கழகம் கற்றுத்தரக்கூடிய அனைத்து செய்திகளையும் கற்றுத்தருகுதுங்கய்யா. அன்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு, காதல் எல்லாத்தையும் அந்த குடும்பம் கற்றுத்தருதுங்க ஐயா. அப்படி இருக்கும்போது நீங்கள் குடும்ப அமைப்பு முறை வலுப்பெறாதுன்னு நீங்கள் சொல்லிக்கின்னு இருந்தீங்கன்னா இது நியாயமான பேச்சா? கிடையாது. பிள்ளைங்களை ஏங்க நீங்கள் குறை சொல்லிக்கினே இருக்கிறீங்க? பிள்ளைகள் இன்றைக்கு தன்னம்பிக்கை மிகுந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அன்னைக்கு நமக்கு நம்மளுடைய தாய் தந்தை பாட்டன் பாட்டி இவங்க தான் நமக்கு வழிகாட்டினாங்க. இன்னைக்கு சின்ன ஒரு கனிப்பொறியை கையில் வச்சுக்கின்னு உலகம் ஃபுல்லாக அவன் சுற்றி வராங்க. அவன் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதனாக மாறணும்னு நினைக்கும் போது நீங்கள் ஏன் அதுக்கு தடை போடுறீங்க? அவன் விருப்பப்பட்டதை படிக்கட்டும், அவன் விருப்பப்பட்டதை செஞ்சுக்கட்டும், நீங்கள் தான் தடை போட்டுக்கின்னு இருக்கிறீங்க. தடையை போட்டுட்டு நீங்கள் சொல்கிறத அவன் கேட்கலன்னு சொன்னால் என் பிள்ளை நாளைக்கு வலு இழந்துடும், குடும்ப அமைப்பு வலு இழந்துடும் சொன்னீங்கன்னா இது சரி வராது. இது எப்படி தெரியுமா இருக்குது? குடும்பம்னா மேடு பள்ளம் எல்லாமே இருக்குந்தாங்க. இதுன்னா தேசிய நெடுஞ்சாலையா நேர்கோட்டில் போய்கினே இருக்கிறதுக்கு இல்லையே, இந்த வளைவு நெளிவு எல்லாம் சேர்ந்தது தானே இது. இன்றைக்கு இவங்க பிள்ளைகளை பற்றி இவ்வளோ குறை சொல்கிறாங்க இல்லைங்க. இந்த குடும்ப அமைப்பை மிக வலிமையாக கிட்டத்தட்ட 3.5 லட்சம் திருமணம் செய்து வச்ச நம்மளுடைய மோகன் ஐயாவை பார்த்து எதிர்க்க வச்சுக்கின்னு இவங்க இப்படி பேசலாமா? பேசக்கூடாது. நாளைக்கு மோகன் ஐயா, நாளைக்கு இவங்க பிள்ளைங்களுக்கு வரம் கேட்டு வந்தால் பார்த்துக்குங்க. குடும்ப அமைப்புன்றது இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஏன்னா நம்ம பொருளாதாரத்துக்காக கல்விக்காக நம்ம வெளிநாடு வெளி தேசம் வெளி மாநிலம் சொல்லி போயின்னு இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தாலும் குடும்ப அமைப்புன்றதை நம்ம விட்டு கொடுத்துட்டோமா? இல்லையே. குடும்பம் ஒற்றுமையாக நம்மளுடைய மனதளவில் அது ஒற்றுமையாக என்றைக்கும் நிலைச்சி இருக்குதுங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் இந்த ஊருக்கு வரும்போது என்னுடைய குடும்பத்தில் நான் முதல் பெண் தனியாக இங்கே வந்தேன். அதுவும் கர்ப்பவதியாக வந்தேன் நான். அப்படி வரும்போது எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு, எனக்கு வந்து வழிகாட்டுவதற்கு மொழி தெரியாது, யாரும் இல்லை. என்னுடைய தந்தை வாரம் எனக்கு ஒரு லெட்டர் எழுதுவாருங்க. என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி தன்னம்பிக்கை கொடுத்து எனக்கு கடிதம் எழுதுவாங்க. அந்த கடிதம் தான் என்னை 20 வருடங்களாக ஊக்கப்படுத்தி இன்று இங்கு என்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்குதுங்க. ஏங்க, குடும்ப அமைப்பு மாறிடுதுன்னா இன்னைக்கு இது ஐரோப்பா அமெரிக்காவில் குடும்பத்தோடு நம்ம வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இதுவே அரபு தேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு கிடையாது. என்னுடைய இளைஞர்கள் குடும்பத்திற்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, சகோதரியின் திருமணத்திற்காக அங்கே வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு குளிர்லையும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த உறவு முறை நம்மை வலுப்படுத்துமே தவிர வலி இழக்க வைக்காதுங்க. ஏன்னா அவன் என்னுடைய அந்த இளைஞன் எதையெல்லாம் இழந்திருக்கிறான்? தாயின் அன்பை இழந்து விட்டான், தந்தையின் அரவணைப்பை இழந்து விட்டான், மனைவியின் காதலை இழந்து விட்டான், மழலையின் கொஞ்சம் மொழிகளை இழந்து விட்டான், நட்பு உறவு சுற்றம் எல்லாத்தையும் இழந்துட்டு யாருக்காக அங்கே உழைச்சிக்கின்னு இருக்கிறாங்க? நம்மளுடைய குடும்பம் மேன்மேலும் வளரணுன்ற அந்த ஒரே காரணத்தாக உழைத்து கொண்டிருக்கின்ற என் இளைஞர்கள் இருக்கின்ற வரை இந்த குடும்ப அமைப்பு வலுப்பெற்றே இருக்குங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. அதனால தான் என்னுடைய பாட்டன் பாரதி சொன்னான், வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா,
அந்த தாய் என்ற ஒற்றை ஜீவன் இந்த மண்ணின் கடைசி வரை இருக்கும் வரை குடும்ப உறவுகள் வலுப்பெற்று தாங்க இருக்கும். நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம், இங்கே வந்து 2 பேருமே வேலைக்கு போயிட்டு வரோம். சனி ஞாயிறில் பிள்ளைங்க வீட்டில் இருக்கோம். சனி ஞாயிறில் வேலை முடிச்சுட்டு நம்ம வரும்போது நம்மளுடைய பிள்ளைகள் ஓடி வந்து நம்மளை கட்டி பிடிச்சி, அப்பா இன்னைக்கு எப்படிப்பா இருந்தது, வேலை கஷ்டமாக இருந்ததா, அம்மா வர்றதுக்கு ட்ரெயின் இல்லாத சிரமப்பட்டியான்னு கேட்கக்கூடிய அந்த உணர்வு இருக்கின்ற வரை நம்மளுடைய குடும்ப உறவுகள் வலுப்பெற்றுதாங்க இருக்கும். என்னுடைய நண்பர் அவருக்கு 50வது பொன்விழா ஆண்டு அவங்க மனைவி கொண்டாடுறாங்க. இவர் அப்படிப்பட்ட ஒரு மனைவியை வச்சுக்கின்னு இவர் வலி இழந்துரும்னா இது நியாயமா? இது மனைவிக்கு இப்படி துரோகம் பண்றீங்களே சாமி. முதல்ல உறவு நம்ம குடும்பத்தில் மனம் விட்டு பேசணுங்க. மனம் விட்டு பேசும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் நமக்கு வந்து சுலபமாக முடிஞ்சிடும். அந்த மனம் விட்டு பேசாததால் தான் பையனுக்கு 18 வயசு ஆகிடுச்சு, பொண்ணுக்கு 15 வயசு ஆகிடுச்சு, அவங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்கன்னு நம்மளே தள்ளி 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 போய் நிற்பதால தான் பிள்ளைகள் பேசணும்னு வந்தால் கூட நம்ம என்ன செய்கிறோம், தள்ளி போய் நின்றுடுறோம். அதனால் நம்ம மனம் விட்டு பேசும்போது பிள்ளைகள் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள், அவர்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொள்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இளைய சமுதாயம் நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய குடும்ப அமைப்பையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுங்க. என்னுடைய மூத்த தலைமுறையாகிய என் பெற்றோர், என்னுடைய அடுத்த தலைமுறையாகிய என் பிள்ளை, இரண்டையும் இணைக்கின்ற பாலமாக நான் இருக்கின்ற வரையில், நாளை நான் மூத்த தலைமுறையாக மாறும் பொழுது, என் பேர பிள்ளைகள் இளைய தலைமுறையாக மாறுகின்ற பொழுது, எங்கள் இருவரையும் இணைக்கின்ற பாலமாக என் பிள்ளை மாறுகின்ற பொழுது, இந்த குடும்ப அமைப்புகள் இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற வரையில் இந்த குடும்ப அமைப்புகள் வலுப்பெற்றே தாங்க இருக்கும். திரையுலகின் முடிசூடா மன்னன் கண்ணதாசன் அவர் சொன்னார், அவருடைய 4 அடிகளை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது, காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. புயல் அடிக்கும் போது மரம் சாய்ந்து விடும், வேரோடு சாய்ந்து விடும். ஆனால் வளைந்து கொடுத்து விட்டு கொடுத்து காற்றடிக்கின்ற திசைகளெல்லாம் சாய்ந்து நிற்கின்ற அந்த நாணல் காற்றடித்து முடித்தவுடன் எப்படி நிமிர்ந்து நிற்கின்றதோ அதுபோல் நாங்கள் எங்கள் குடும்பங்களில் நாங்கள் விட்டு கொடுத்து அரவணைத்து அன்பு செலுத்தி பாராட்டி கண்டிக்க வேண்டிய நேரங்களில் கண்டித்து எல்லாவற்றையும் சேர்ந்து செய்யும் போது மறுபடியும் நாணலாக நிமிர்ந்து நின்று வலு பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.